Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டென்ஸ் பத்தி கத்துக்க போறோம். Already we have completed 5 days. We have completed 5 tenses. என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple present, simple past, simple future and present continuous and past continuous. Today I am going to teach you future continuous tense. Okay, what is future continuous tense and the structure for future continuous tense and sentence making அந்த future continuous tense யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் உருவாக்குறது. தென் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப நம்ம சரளமாக பேசணும், நம்ம தப்பே இல்லாமல் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா டென்சஸ் தாங்க. ஏன்னா டென்சஸ் நம்ம கற்றுக்கும் போது தெரிஞ்சிருக்கும் போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பராக பேசிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கடைசியாக அவங்க டெஸ்ட் இருக்கு, வீடியோ நல்லா கவனிச்சுட்டே வாங்க, புரிஞ்சு கற்றுக்கோங்க. பாடமாக நினச்சி கற்றுக்காதீங்க, நம்ம ஒரு மொழியை கற்றுக்குறோம், நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First, I am going to teach you what is future continuous tense. The name itself has the meaning. Okay, so future அப்படின்னா என்னது? எதிர்காலம். கண்டினியூஸ்னா என்னது? தொடர்ச்சியாக. அப்போ எதிர்காலத்துல ஒரு பர்டிகுலர் டைம்ல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஓகேவா? இங்க பாருங்க, இது நம்மளோட டைம் லைன். இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர். ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு செயல் கண்டினியூஸா நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட், இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஸோ இது ஃபியூச்சர்ல வந்து நாளைக்கு நாங்கள் இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நாளைக்கு நான் என்ன அப்லோட் பண்ணுவேன்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நாளைக்கு ஈவினிங் நாங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போது ஃபியூச்சரில் நாளைக்கு தான் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பீங்க ஒரு அரை மணி நேரம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறது, அந்த சென்டென்ஸ்லையும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி தமிழில் வரும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. நாளை நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோ பார்த்து கொண்டு இருப்போம். நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு போய்கிட்டு இருப்போம். நாளைக்கு இந்த நேரம் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஆக்ஷன் எல்லாமே கண்டினியூஸான ஆக்ஷன் கொண்டிருப்போம், ஆனால் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான செயல். ஓகே, சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து சென்டென்சஸ் நீங்களாகவே உருவாக்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, லெட்ஸ் see. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம். ஐ, நான், யூ நீ அல்லது நீங்கள், ஹி ஷீ இட் அவன் அவன் அது, வீணா நாங்கள், தேனா அவர்கள், சிங்குலர், ப்ளூரல், நேம், இப்படி எதுனாலும் இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வெர்ப் வில் பி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்து வில் பி. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து நம்ம வில் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து வில் பி யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஸோ வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, தட்ஸ் இட். ஈஸியாக இருக்கா? ஸோ சப்ஜெக்ட், next will be, அதுக்கப்புறம் verb plus ing. So this is the general structure for future continuous tense. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, நாங்கள் விளையாடி கொண்டு இருப்போம். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். ஓகே, நாங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். அதை எப்படி சொல்லலாம்? நாங்கள் விளையாடி கொண்டு இருப்போம். ஸோ விளையாடி கொண்டிருப்போம்னா ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் முதல்ல அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? will be. verb என்னது? விளையாடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. So you have to add ing to the verb. We will be playing. We will be playing. இது நாளைக்கு நாங்க விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னா we will be playing tomorrow. நாளைக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டுமாரோங்கிறத சேர்த்துக்கலாம்.
இதே இது நாளைக்கு ஈவினிங் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னா we will be playing tomorrow evening. That's it. நாளைக்கு தான் நீங்க விளையாடிட்டு இருப்பீங்க. So we will be playing tomorrow evening. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய செயல் இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் உருவாக்கலாம். நாளைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்போம். ஸோ we will be playing with friends. நாளைக்கு நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். we will be playing cricket tomorrow. Is it easy? Very good. Next example. நான் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருப்பேன். அது ஃபர்ஸ்ட் நான் வந்து கொண்டிருப்பேன் இதை எப்படி சொல்லுவீங்க? நான் வந்துட்டு இருப்பேன். நான் சொல்லுவோம் இல்லையா, நான் அடுத்த வாரம் நேரம் வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் வந்து கொண்டிருப்பேன். அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னதுங்க? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. நெக்ஸ்ட் வில் பி. வேர்ப் என்னது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா கமிங். ஐ வில் பி கமிங். நான் வந்து கொண்டு இருப்பேன். ஐ வில் பி கமிங். இதே இது நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி கமிங் ஃப்ரம் சென்னை. ஓகேவா? நான் சென்னைக்கு வந்துட்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி கமிங் டு சென்னை. இந்த மாதிரி நீங்க எதனால சொல்லிக்கலாம். நான் என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருப்பேன். ஐ வில் பி கமிங் வித் மை ஃப்ரெண்ட். நான் எங்க அப்பா கூட வந்துட்டு இருப்பேன். ஐ வில் பி கமிங் வித் மை ஃபாதர். நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பேன். ஐ வில் பி கமிங் டு ஸ்கூல். நான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பேன். ஐ வில் பி கமிங் ஹோம் டுமாரோ. நாளைக்கு நான் வந்துட்டு இருப்பேன். ஓகே, அந்த நேரத்தில் நான் வந்துட்டு இருப்பேன். அட் தட் டைம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கோங்க. பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இது மாறவே மாறாது. ஓகேவா? இதே அவன் வந்துட்டு இருப்பான் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் த சப்ஜெக்ட் அலோன். சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா போதும். ஹீ வில் பி கமிங். ஹீ வில் பி கமிங்னா அவன் வந்து கொண்டிருப்பான். அவள் வந்து கொண்டிருப்பாள்னா ஷீ வில் பி கமிங். ஓகே, அண்ட் தென் வேற என்ன சொல்ல? அவங்க வந்துட்டு இருப்பாங்க. தே வில் பி கமிங். செந்தில் வந்து கொண்டிருப்பான். ஸோ செந்தில் வில் பி கமிங். செந்தில், சீதா, என்னுடைய பெற்றோர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். மை பேரண்ட்ஸ் வில் பி கமிங். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து எதுவானாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நீங்க வில் பி போடுறீங்க, அடுத்து கம்மிங் போடுறீங்க, அடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் இருந்தால் அதை போடுறீங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸான விஷயம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தால் கமெண்ட்ல சொல்லிருங்க. இஸ் இட் ஈஸி? ஈஸியா இருக்கா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் டில் நவ்? இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் see some more examples for future continuous tense. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு கொண்டு இருப்பான். ஓகே, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு செயல். அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஓகே, டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ் இன் யுவர் காமெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, யார் சப்ஜெக்டிங்க? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? வில் பி. ஹீ வில் பி. இங்க வேர்ப் என்னது? சாப்பிட்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். ஸோ ஹீ வில் பி ஈட்னு போட்டு அப்படி நிற்க கூடாது. கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி சேர்த்துடணும். ஓகேவா? ஸோ ஹீ வில் பி ஈட்டிங். இரவு 8 மணி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? அட் 8 PM. Read this sentence. He will be eating at 8 PM. இந்த will அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டோட சேர்த்து வாசிக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். இங்க பாருங்க. I mean he'll be. Okay, so he'll be eating at 8 PM. He'll be, she'll be, I'll be. Okay, they'll be, and then it'll be. Okay, so இதை எப்படி வாசிக்கலாம்? You can read it together. Contraction. He will. அது வந்து he'll, she'll, I'll, they'll, we'll, it'll. Okay, very good. Next. என்னுடைய சகோதரன் நாளை அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பான். நாளைக்கு என்னோட பிரதர் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதனால நாளைக்கு அவனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு அவன் அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க? என்னுடைய சகோதரன். ஸோ மை பிரதர். இதான் இங்க சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? வில் பி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான். வேர்ப் எது? வேலை செய்யறது. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க். அதோட சரிங்க, ஒர்க்கிங். மை பிரதர் வில் பி ஒர்க்கிங் அலுவலகத்தில். இன் தி ஆஃபீஸ். நாளை டுமாரோ. எப்பவுமே டைமை குறிக்கிற வார்த்தைகள்லாம் கடைசி தான் வரும். ஓகே, ரீட் பண்ணுங்க.
மை பிரதர் வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் டுமாரோ. நாளைக்கு என்னோட பிரதர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பான். நான் நாளைக்கு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஒர்க்கிங் இன் தி ஆஃபீஸ் டுமாரோ. நாளைக்கு நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். சிம்பிளாக இருக்கா? இதெல்லாமே வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய கண்டினியூஸான ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது இன்ட்ரோகேட்டிவ். Okay, so let's see how to make sentences in English for positive, negative and interrogative sentences in future continuous tense. Right? First sentence, அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் இங்க சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல என்னது? they. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ரைட்? so they will be verb என்னது? தூங்குறது. இங்கிலீஷ்ல என்னது? sleep. அதுல ing சேர்த்துருங்க. sleeping. They will be sleeping அல்லது they'll be sleeping. Okay, you can also use contractions while you are speaking English. Okay, ரொம்ப அழகா இருக்கும். They will அத சுருக்கமா எப்படி சொல்லலாம்? they'll be sleeping. Next, அவர்கள் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நெகட்டிவ், அதை எப்படி சொல்லுவீங்க? மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ரெண்டு வார்த்தைகள் வந்து ஆக்சிலரி வெர்பா வந்திருக்கு. will be. ஓகே, இப்படி வரும்போது இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல தான் நம்ம வந்து நாட் சேர்க்கணும். ஓகேவா? சேர்த்துடலாமா? இங்க பாருங்க, will be அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். here we have two words. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வரும் பொழுது முதல் வார்த்தைக்கு அடுத்தே சேர்த்துடணும். ஓகேவா? பிக்கு அப்புறம் சேர்த்தா தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சேர்ப்பீங்க? they will not be sleeping. they will not be sleeping. அவர்கள் தூங்கி கொண்டிருக்க மாட்டார்கள். இங்க இப்படியும் சொல்லிக்கணும். they'll not be sleeping சொல்லலாம். பட் அதை விட இன்னும் அழகா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லை நாட்டையும் சேர்த்து சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't. ஓகே, they won't be sleeping. அவங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் தூங்கி கொண்டு இருப்பார்களா? ஸோ இது இன்ட்ரோகேட்டிவ், கேள்வி வாக்கியம். எப்படி கேட்பீங்க? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? ஸோ கேள்வி கேட்கறதுக்கு நல்லா பாருங்க. இந்த will be இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே அப்படியே தூக்கிட்டு முன்னாடி வந்துடக்கூடாது. ஸோ ரெண்டு வார்த்தைகள் இருந்ததுன்னா அதுல முதல் வார்த்தையை மட்டும் தான் முன்னாடி எடுத்துட்டு வரணும். இந்த இடத்துல பி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வில்ல மட்டும் கடத்தி முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ வில்ல முன்னாடி போட்டுருங்க. ஸோ வில் முன்னாடி வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? இங்க தே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாதி வச்சிருக்காங்க, பி இருக்கும். ஸோ will they be sleeping? That's it. Will they be sleeping? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? ஸோ ஆமா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? yes, they will be sleeping. நோனா எப்படி சொல்லுவீங்க? no, they won't be sleeping or no, they will not be sleeping. ஈஸியா இருக்கா? ஸோ திரும்ப ஒரு ரீட் பண்ணுங்க. they will be sleeping, they won't be sleeping, will they be sleeping. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க இன்னைக்கு நைட்டு படம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்க இன்னைக்கு நைட்டு படம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்களா? பிகாஸ் ஆல்ரெடி we have planned to go for a movie, right? ஸோ வழக்கமாக நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் மூவிலாம் போவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் தான். நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்க பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி பிளான் டு கோ டு the theater. ஸோ அதனால நீங்க நைட் அதை படம் பார்த்துட்டு இருப்பீங்க. ரைட்? அது எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் இன்று இரவு படம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். How will you say this sentence in English? Tell me. வெரி குட், சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. குட். ஸோ நீங்கள்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? you will be. verb என்னது? படம் பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பார்க்கறதுக்கு watch. ஸோ you will be watchன்னு போட முடியாது. you have to add ing to the verb. படம், ஒரு படம். ஸோ a movie. So don't forget to use articles in a sentence because articles are very important. Because you have to give importance to article because நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றதே அதுதான். ஓகேவா? அதனால அதெல்லாம் விட்டுறாதீங்க. ரைட்? ஸோ you will be watching a movie. இன்று இரவுக்கு டுடே நைட்னு சொல்லக்கூடாது, tonight. நிறைய பேர் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. குட். tonight. ஓகே, ஸோ you will be watching a movie tonight. ஸோ நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். ரைட்? இப்போ இந்த ஏ இல்லாமல் வாசிச்சு பாருங்க, நல்லாவே இருக்காது. ஸோ அப்போதான் நமக்கு மிஸ்டேக்ஸ் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். you will be watching movie tonight. நல்லா இல்லை பார்த்தீங்களா? you will be watching a movie tonight.
ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் இன்று இரவு படம் பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நீ படம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க பிகாஸ் நாளைக்கு தான் நீங்க தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நீங்கள், ஐ மீன் இதே சென்டென்ஸ்ல இருந்து மாத்துங்க. ஸோ வில் பி, இந்த வில்லுக்கு பக்கத்துல நாட் போடணும், பிக்கு அப்புறம் போட்டக்கூடாது. பிகாஸ் ரெண்டு வார்த்தைகள் ஆக்சிலரி வெர்ப்ல வந்திருந்தா ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு அடுத்தே நம்ம நாட் போட்டுறணும். ஓகேவா? இங்க பாருங்க, யூ வில் நாட் பி watching a movie tonight. Okay, so you will be watching a movie tonight. So will not, இந்த ரெண்டே சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம்? You can say won't. You won't be watching a movie tonight. Okay, next, நீங்க நைட் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்களா? அது எப்படி கொஸ்டினா கேட்கறதுக்கு, ஐ மீன் கொஸ்டினா கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்க வந்து வில் பி இருக்கு, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும்தான் முன்னாடி கொண்டு வரணும், ரெண்டாவது வார்த்தை அங்கேயே இருக்கணும். வில் பியை மொத்தமா கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே, ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் போது ஸோ வில்ல மட்டும் கொண்டு வாங்க. அப்ப என்ன வரும்? வில், நெக்ஸ்ட் வந்து யூ, பி, வில் யூ பி, அப்படி எழுதிட வேண்டியதான். வில் யூ பி வாட்சிங் மூவி tonight. Don't forget to put the question mark at the end of the sentence because this sentence is an interrogative sentence, right? Okay, so read பண்ணலாமா? Will you be watching a movie tonight? இப்படி நம்ம சொல்லும் போது ஈஸியா இருக்கும், பார்த்து வாசிக்கும் போது ஈஸியா இருக்கும். பட் அதை பேசும்போது தான் இப்படி சில ஐ மீன் நமக்கு திணறுவோம். ஓகேவா? அதனால வந்து தினமும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரளமா வந்துடும். ரீட் பண்ணீங்களா என் கூட சேர்ந்து? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. You will be watching a movie tonight. You won't be watching a movie tonight. Will you be watching a movie tonight? Your expression and also your intonation is also very important while you're speaking English to someone. Okay, intonation ஆனது ஏற்ற இறக்கத்தோட பேசுறது. இந்த கேள்வி இப்படி வாசிச்சு அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? Will you be watching a movie tonight? No, it won't be awesome. Okay, so நல்லா இருக்காது. So இது எக்ஸ்பிரஷனோட, இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். Will you be watching a movie tonight? Will you be watching a movie tonight? Yes na என்ன சொல்லுவீங்க? Yes, we will be watching a movie tonight. நாங்க பார்த்துட்டு இருப்போம். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? No, we won't be watching a movie tonight because we have the plans for tonight. இன்னைக்கு வந்து எங்களுக்கு சில பிளான்ஸ் இருக்கு, அதனால வந்து we can't, எங்களால வந்து பார்க்க முடியாது, படம் பார்க்க முடியாது. ரைட்? ஈஸியா இருக்கா? கடைசியா ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருப்பாள். அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள். அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருப்பாளா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் சூப்பரா பேச முடியும். ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஐ மீன் நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவள், இதுதான் சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல என்னது? she. நெக்ஸ்ட் வில் பி. ஜஸ்ட் அப்படியே அப்ளை தான் பண்ண போறீங்க, ரொம்ப கஷ்டமே பட போறது கிடையாது. வேர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. she will be going, ing சேர்த்துருங்க. எங்க? சென்னைக்கு, to சென்னை. அடுத்த வாரம், next week. அவ்வளவுதான். she will be going to Chennai next week. And also you can apply contraction here. So she will, அது சுருக்கமா எப்படி சொல்லலாம்? she'll. she'll is a contraction of she will. she'll be going to Chennai next week. அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள். நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த வில்லுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு நாட் போட்டுடலாமா? she will not be going to Chennai. That's it. She will not be going to Chennai next week. அவள் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள் அடுத்த வாரம். So இந்த will not சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம்? won't. She won't be going to Chennai next week. Next, அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டு இருப்பாளா? நெக்ஸ்ட் வீக் அவங்க சென்னைக்கு போய்கிட்டு இருப்பாளா? ஸோ அதை எப்படி கேட்பீங்க? கொஸ்டின் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ வில் பி ரெண்டுமே இருக்கு, ரெண்டையுமே முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. ஏதாவது ஒன் ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் கொண்டு வரணும். ஸோ வில்ல மட்டும் கொண்டு வாங்க. அப்போ எப்படி வரும்? will she be, இந்த பியை மறந்துடக்கூடாது. ஸோ will she be going to Chennai next week? Will she be going to Chennai next week?
அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருப்பாளாம். Yes, she'll be going to Chennai next week because she's having the exam next week. So she'll be going to Chennai next week. Okay, இல்லையா என்ன சொல்லுவீங்க? No, she won't be going to Chennai next week. அவள் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் கொண்டிருக்க மாட்டாள். ஓகேவா? ஸோ நிறைய டைம் ரீட் பண்ணுங்க, எழுதி பாருங்க, மறக்கவே மறக்காது. ரீட் பண்ண தான் மனசுல நமக்கு பதியும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு ரிமெம்பர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் vocabularies and also the formula for each and every tenses. ஃபார்முலானா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டென்சஸ் திரும்ப ரீட் பண்ணி எழுதத்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். சிம்பிளான ஒரு 3 சென்டென்சஸ் தான், ஒரே மாதிரியான சென்டென்சஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. பண்ணிடுவீங்களா? லெட்ஸ் see. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், குமார் படித்துக் கொண்டிருப்பான், குமார் படித்துக் கொண்டிருக்க மாட்டான், குமார் படிச்சுட்டு இருப்பானா. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கலாம், அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், குமார் படித்துக் கொண்டு இருப்பான். ஓகேவா? ஸோ நேம் வந்திருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சில பேர் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ குமார் இஸ் த சப்ஜெக்ட். ஸோ குமார், ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி பேர் வரும்போது ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தாலும் சரி, நடுவில் வந்தாலும் சரி, கடைசி வந்தாலும் சரி, ஆல்வேஸ் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். ஓகே, டோன்ட் யூஸ் லோவர் கேஸ், யூ ஹாவ் டு யூஸ் அப்பர் கேஸ். அப்பர் கேஸ்னா என்னது? கேபிட்டல் லெட்டர். ஸோ குமார் will be, படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. ஐஎன்டி சேதுரன். குமார் will be studying. குமார் அடுத்த வருஷம் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பான். ஸோ குமார் will be studying at college next year. ஸோ நீங்களா வந்து டெவலப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட், குமார் படித்துக் கொண்டிருக்க மாட்டான், குமார் படிச்சுட்டு இருக்க மாட்டான், அவன் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஓகே, ஸோ குமார் படித்துக் கொண்டு இருக்க மாட்டான், அது எப்படி சொல்லுவீங்க? மாட்டான்னு சொல்லும் போது 2 நாட் போடுவோம். ஸோ குமார் will not be studying. குமார் படிச்சிட்டு இருப்பானா? கொஸ்டின். குமார் படித்துக் கொண்டு இருப்பானா? இது ஒரு கேள்வி வாக்கியம். கேள்வி என்ன பண்ணுவீங்க? இந்த will தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவீங்க. அப்ப என்ன வரும்? will குமார் be studying? will குமார் be studying? குமார் படிச்சிட்டு இருப்பானா? குமார் எங்க படிச்சிட்டு இருப்பான் அப்படின்னா where will குமார் be studying? where will குமார் be studying? குமார் எப்போ படிச்சிட்டு இருப்பான்? when will குமார் be studying? ஓகே, ஸோ WH questions வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? யாரு கூட குமார் படிச்சிட்டு இருப்பான்? with whom will குமார் be studying? So you can make many sentences, but you have to remember the basic rule, basic structure for each and every tenses. Okay, you will get many sentences, you will get many idea about sentence making. Okay, அது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் சென்டென்ஸ் உருவாக்குறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது ஈஸியா இருந்ததா? நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, இவ்வளவு சூப்பரா ஆன்சர் பண்றீங்க, இங்கிலீஷும் ஈஸியா பேசிடுவீங்க. இப்ப ஆன்சர் பண்ணும்போது எழுதுறீங்க, டைப் பண்ணி ஆன்சர் பண்றீங்க. பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க மனசு வச்சா பேசிடலாம், அது எழுதுற நேரத்தை விட கம்மி. ஓகேவா? கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து எந்த வடிவிலாம் கூட இருக்கலாம். எழுத்து வடிவில் இருக்கலாம், பேச்சு வடிவில் இருக்கலாம். ஓகேவா? பொதுவா நம்ம பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும் நம்மளோட மொழி வந்து. அதனால இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, நிச்சயமா சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ சமைத்து கொண்டிருப்பாய், நீ சமைச்சிட்டு இருக்க மாட்ட, நீ சமைச்சிட்டு இருப்பியா? ஸோ வெரி சிம்பிள் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எழுதி மறக்காம ஆன்சர் வந்து கமெண்ட்டை சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் டென்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. ஓகே, சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.